illustration. XY Limited manufactures product A which yields two byproduct B and C. நல்லா கவனிச்சுங்க, ஜாயிண்ட் ப்ராடக்ட் கிடையாது. XY லிமிடெட் வந்து ப்ராடக்ட் A மேனுஃபேக்சர் பண்ணுது which yields two பை ப்ராடக்ட். அது மெயின் ப்ராடக்ட் இதுதான் A, two பை ப்ராடக்ட் BC. தி ஆக்சுவல் ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் என்னங்க, மேனுஃபேக்சரிங் ஃபார் த பீரியட் வேற எவ்வளவு, 8200 ரூபாய். The profit on each product as a percentage of sales are 33.33%, 25%, 15% respectively. என்னன்னா the profit on each product, என்னென்ன each product ABC, ஏக்கு எத்தனை லாபம் கிடைக்குது, பிக்கு 25, இதுக்கு 15%. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எக்ஸ் ஒய்ன்றது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க ஏன்ற ப்ராடக்ட், அப்போ கூட ஒன்று வந்துடுது பிஎன்சின்னு ஒன்று ப்ராடக்ட் மை ப்ராடக்ட் வந்துடுது. ஆக்சுவலா ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 8200, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 8200 தான் நடக்குது. ஆனா ப்ராஃபிட் ஆன் ஈச் ப்ராடக்ட் அஸ் பர்சன்டேஜ் வைஸ்ல கொடுத்துட்றாங்க. கீழே வந்து எக்ஸ்பென்சஸ் உடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க. வாட் இஸ் எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியலுக்கு வந்து ஏ, பிக்கு இவ்வளவு, சிக்கு இவ்வளவு, லேபர் வந்து ஏக்கு எவ்வளவு, பிக்கு எவ்வளவு, சிக்கு எவ்வளவு, ஓவர்ஹெட்டுக்கு ஏக்கு எவ்வளவு, பிக்கு எவ்வளவு, சி, மொத்தம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுங்க, 450, 325 and 150 for every product. Then sales value is 60,000, sorry 6,000, 4,000, 2,500, அதே அவங்க கொடுத்துறான். அப்போர்ஷன்லி ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னங்க, ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து அப்போர்ஷன் பண்ணுங்க அப்படின்றாங்க. சி, சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து சேல்ஸ் ரேஷியோ தான் நம்ம அப்போர்ஷன் பண்ண முடியும். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும், சேல்ஸ்ல இருந்து என்னங்க, சேல்ஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை கழிச்சா வரது என்னது, வெரி குட். என்னங்க, இதுதான் ஃபார்முலா, சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட். So what is sales, they have given 6,000. What is profit, 33.33%. அப்ப 6,000 ல 33.3333% போட்டா எவ்வளவு, 2000 ரூபாய். So what is cost, 4,000. அடுத்தது 4,000 சேல்ஸ், எங்க எடுத்தீங்க சேல்ஸ் ஃபிகர், இங்கே இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. வாட் இஸ் சேல்ஸ் ஃபிகர்ஸ், 4,000. ஸோ 4,000 ல 25% அதுக்கு கொடுத்துக்கிற கணக்கில் தான் கொடுத்துக்கிறான் 1000. அப்போ வாட் இஸ் காஸ்ட், 3,000. நெக்ஸ்ட் 2,500, எத்தனை பர்சன்டேஜுங்க, 370. அப்போ எவ்வளோங்க, 2000. See, total expenses is that 9,125. Total sales is there. Total profit is there. How much, 9,125 is the total expenses. என்னங்க, அப்ப டோட்டலா நடந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, இந்த மூணு பொருள் உருவாக்குறதுக்கு டோட்டலா நடந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்றாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியா எவ்வளவு செலவாச்சுன்னு அவன் சொல்லிட்டான். என்னங்க, அப்ப டோட்டல் காஸ்ட்ல இருந்து செப்பரேட் எக்ஸ்பென்சஸ் கழிச்சா ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட், ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட், ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட். அப்ப டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 9,125 ரூபா. இந்த ஏபிக்கு தனித்தனியா செலவு பண்ணா 925 ரூபா. அப்ப ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த பொருளை உருவாக்குறதுக்கான பொதுவான செலவு 8,100 ரூபாய். என்னங்க, அதான் அவன் சொல்றான். அப்ப என்ன சொல்றாங்க, the actual joint expenses of manufacturing period were எவ்வளவுங்க, 8,200 வந்துருச்சா. அந்த 8,200 ரூபாய நீங்க எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு தான் கேள்வி. ஸோ 8,200 ரூபாய நான் இப்படிதான் பிரிச்சிருக்கிறேன். அப்ப அதை ரேஷியல் கூட நீங்க காமிக்கலாம். 8,200 வந்து எப்படி பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்து 3,550 வகுத்தல் 8,500 into 100, இதுக்கு 40%. இதுக்கு வந்து 2,675 டிவைட் பை 8,200. ஸோ இதுக்கு வந்து 32%. இதுக்கு வந்து 1,975 டிவைட் பை 8,200 into 100.
இப்படி கூட பிரிச்சு நீங்க போனா இட்ஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். Illustration 39. A chemical process yield 60% of material introduced as a main product A and byproduct B, byproduct C and 5% being waste. 60, 75, 95 plus 5, 100. அப்போ ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ல 60% மெட்டீரியல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க மெயின் ப்ராடக்ட் ஏக்கு அண்ட் பை ப்ராடக்ட்டுக்கு 15%, பை ப்ராடக்ட் சிக்கு 20%, வேஸ்ட் என்ன ஆயிடுச்சு 5% ஆயிடுச்சு. The ratio of absorption of raw materials and labor in the process product is as follows. 1 unit of product C requires of the material required for 1 unit of B. ஒரு யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் சிக்கு தேவைப்படுறது என்னன்னா half the raw materials required for 1 unit of B. ஒரு யூனிட் ஆஃப் பிக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ல அதுல ஆஃப் தான் எதுக்கு தேவைப்படுதுன்றாங்க சிக்கு. 1 unit of product A requires 1.5 time the raw materials required for B. ஏக்கு எவ்வளவு ஏ அதாவது 1 யூனிட் ஏக்கு 1.5 into B. அப்போ 1C is equal to 1 unit of C requires of the raw materials required for 1 unit of B. அப்ப ஆஃப் ஒரு மெட்டீரியல் பிக்கு ஒன்று தேவைப்பட்டா அதுல பாதி தான் 0.5 0.5 ஆஃப் பி இல்லையா? புரியுதா இல்லையா? Product A requires double time needed for the production of 1 unit of product B and 1 unit product C. Product A க்கு என்ன தேவைப்படுது என்னங்க? Requires double the time needed for production of 1 unit of B and 1 unit of C. 1 unit of B க்கும் 1 unit of C க்கும் எவ்வளவு தேவைப்படும் அதுல 2 மடங்கு எனக்கு என்ன வேணும் ப்ராடக்ட் C requires half time required for production of 1 unit of B. B க்கு எவ்வளவு தேவைப்படும் அது எனக்கு அரை தான். அதே தான் நீங்க சொன்னேன். B க்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுல பாதி. Overhead are to be absorbed in the ratio of 6:1:1. என்னங்க ஓவர்ஹெட்ஸ் வந்து நீங்க வந்து 60:1:1 என்ற ரேஷியோல நீங்க என்ன செஞ்சுக்கணும் ஏபிசிக்கு பிரிச்சுக்கணும்னு சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் டேட்டா இன்புட் 1000 யூனிட்ஸ் 4600 டைரக்ட் லேபர் கொடுத்தாச்சு ஓவர் ஹெட்ஸ் கொடுத்தாச்சு கிளியரா? இன்புட் 1000 யூனிட்டோட காஸ்ட் 4600 மெட்டீரியலோட காஸ்ட் வந்து மெட்டீரியல் புரியுதா இல்லையா? இது என்னங்க மெட்டீரியல் காஸ்ட் அப்புறம் லேபரு ஓவர் ஹெட் இது ப்ராசஸ் அக்கௌண்ட். அப்போ கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் அபோவ் ப்ராடக்ட்ஸ். மேலே கூட ஏபிசிக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் நீங்க செலவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். வெரி சிம்பிள். அப்ப நீங்க வந்து 1000 பொருள் கொண்டு வந்தீங்க ஆமா தானே? 1000 யூனிட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தீங்க. அல்ல 60% யாருக்கு போயிடுச்சுன்னு சொல்றீங்க? ஏன்னா அவன் சொல்ல கெமிக்கல் ப்ராசஸ் ஈல்ட்ஸ் 60% மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ்டு. இப்போ மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் எங்க பண்ணிக்கிறீங்க நீங்க? இங்க 1000த்துல எத்தனை பர்சன்டேஜ்? 60%. புரியுதுங்களா? அப்ப 1000ல 60% ஏக்கு எத்தனை யூனிட் தேவைப்படுது? பிக்கு எத்தனை தேவைப்படுது? சிக்கு எவ்வளவு தேவைப்படுது? 20. வேஸ்ட் எவ்வளவு ஆயிடுச்சு? 5%. கிளியரா? இப்ப கூட்டி பாருங்க 6 750 950 50 பிளஸ் 100 1000. கிளியரா? கன்ஃபியூஷன் எது இல்லையே? இல்ல. சரி. காஸ்ட் வந்து அப்போர்ஷன்மென்ட் பண்ண சொன்னாங்க இல்லையா? எப்படி அப்போர்ஷன்மென்ட் பண்ண சொன்னாங்க? மெட்டீரியலுக்கு ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். The ratio of absorption of raw materials and labor. என்னங்க? raw materials and labor. எப்படி நீங்க raw material அப்சார்ப் எடுத்துக்குவீங்க? எப்படி நீங்க எடுத்துக்குவீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப 1 unit of product C requires half the raw material required for 1 unit of product B. 1 unit of product A requires 1.5 time raw material required for product B. அதுதான் இங்க 18 போட்டு வச்சுக்கலாம். இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரப்போம். நல்லா கவனிக்கணும். Basis of apportionment of
மெட்டீரியல். சொல்லுங்க. let product B requires x units. ஏன்னா எல்லாமே எதை பேஸ் பண்ணிட்டுறாங்க, B தான் பேஸ் எடுத்துக்கிறாங்க. அப்ப எல்லாருமே எதை எடுத்துக்கிறாங்க, B தான் பேஸ் எடுத்துக்கிறாங்க. B is x. என்னங்க, அந்த B யூனிட் வந்து என்னவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், x. என்னங்க, ஏன்னா எத்தனை யூனிட் பின்னு சொன்னா தானே அதுவும் எடுத்துக்க முடியும். அப்ப B யூனிட் x தான். எப்படி ஏன் B யூனிட் x எடுத்தீங்கன்னு கேட்டா, அவன் என்ன சொல்றான்னா, product of B, 1 unit of product A requires 1.5 times of product B. அப்ப product B தான் சொல்றாங்க. அப்ப B தான் பேஸ். ஆமா இல்லையா? அப்ப என்ன சொல்லிடுறோம், let by product B requires dash units of material. Then main product A requires 1.5 times of material producer of 1 unit of B. பில நீங்க எவ்வளவு தயாரிச்சீங்கனாலும் அதுல 1.5 மடங்கு என்னோட மெட்டீரியலுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப உங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்ன தெரியல, அப்ப வேல்யூ தெரியல. சிக்கு என்ன சொல்றீங்க, நீங்க எத்தனை உங்களுக்கு ஒரு ஒரு பொருள் ஒரு யூனிட் தேவைப்படுதுன்னா அதுல எனக்கு பாதி எனக்கு தேவைப்படுதுங்க. அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப 1.x வந்து ஏக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்டு எக்ஸ். ஏன் எக்ஸோட பெருக்கிற, பிகாஸ் தட் இஸ் எக்ஸ் பி. சிக்கு வந்து என்னது 0.5 இல்லையா, இன்டு எக்ஸ் நான் பெருக்கணும். ஏன், அப்ப 1.x. அப்ப ரேஷியோ ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஈச் யூனிட் 1.5 இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்டு எக்ஸ் சொல்றாங்க. என்னங்க, 1.5 இன்டு எக்ஸ் இன்டு 0.5. சரி சரி, இது வந்து சார் அப்போ வந்து ரேஷியோ ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஈச் யூனிட் என்னங்க, சரி அப்ப எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. என்னங்க, இது மூணுத்தையும் கூட்டுறோம். அப்ப இங்க சொல்லித்தரேன், நீங்க கவனிச்சுங்க புரியும். 1.5x பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்டு 0.5 தானே, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ரேஷியோ. 3 ரேஷியோ இருக்குது. இந்த ரேஷியோ எங்க சொல்றான்னா, இங்க சொல்றான் எங்க, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓவர்ஹெட் ரேஷியோ தான் 6:1:1. பட் இங்க வந்து எதுவுமே சொல்லல. அதாவது ப்ராடக்ட் வந்து எத்தனை ரேஷியோ இருக்குன்னு அவன் என்ன செய்யல, அவன் சொல்லல. புரியுதுங்களா, 60 50 25 தான் சொல்லியிருக்கிறான். அப்ப 18 3 2 நீங்க மெட்டீரியல் அவங்க எப்படி போடுறாங்கன்னு நல்லா கவனிக்கணும். சொல்லித்தரேன், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ரேஷியோ அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், எவ்வளவு யூனிட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இப்பதான் நமக்குள்ளேயே வர கணக்குள்ளே வரும். ப்ராடக்ட் A requires double the time needed for the production of 1 unit of product B. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. Product A requires double the time needed for production of 1 unit of product B and 1 unit of product C. Product C requires half the time required for the production of 1 unit of B. C உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ப்ரொடக்ஷன் ஆஃப் மெயின் 100ல 60% ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளவுங்க, 600. B எவ்வளவு உருவாக்கிடுச்சு, 150. C எவ்வளவு ஆயிடுச்சு, 200. அப்ப பேஸ் நமக்கு கிடைச்சிச்சா, 150 கிடைச்சிச்சா. அப்ப B ஓட யூனிட் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அப்ப B ஓட யூனிட் எனக்கு கிடைச்சிச்சு எவ்வளவுங்க, 150 கிடைச்சா. அப்ப 150ல 2 மடங்கு எனக்கு வேணும். இப்ப எவ்வளவு ஆச்சு, 300. சியோட எவ்வளவு, 200. சியோல 1 மடங்கு எனக்கு வேணும். என்னங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். 105. அதாவது என்ன சொல்றேன்னா, பியோட யூனிட் எவ்வளவு இருக்குதோ அதுல எனக்கு எவ்வளவு வேணுங்க, 2 மடங்கா. கரெக்டா சொல்லிக்கிறேன், டபுள் ப்ராடக்ட் ஏ இருக்கு. டபுள் டைம் நீடட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் பி
and 1 unit of product C. அப்போ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ 3:2 இப்போ வந்து இது விட்டுருங்க. இந்த ரேஷியோ வந்து 1:0.5 எக்ஸ் இது கொடுத்தாச்சு. அப்ப எக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இவன் வந்து ஸ்ட்ரைட்டா 150ன்னு போயிட்டான். என்னங்க 150. இதுதான் நமக்கு வந்து மெயின். யாருங்க 150 பி தான் இம்பார்ட்டன்ட். இது 200, இது 300. சி இந்த பொருள் இந்த அப்போர்ஷன் தான் எடுத்துருக்கலாம். அப்ப எக்ஸை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணலாம்? ஒன்னா நான் கன்சிடர் பண்றேன். அப்ப இங்க ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 × 1.5 1.5 இல்லைங்களா? இதை முழு என்ன மாத்தினா என்ன செய்றீங்க? எல்லாத்தையும் 2ஆல பெருக்கிறீங்க. இவ்வளவுதான் ரேஷியோ. இங்கேயே ரேஷியோ முடிஞ்சிச்சு. இந்த பாயிண்ட் நம்ம போட்டோம் இல்லைங்களா? அதாவது நம்ம எழுதிருந்தோம்ல இந்த பாயிண்ட் 1.5x. அப்ப எக்ஸ் எனக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதுக்கு என்ன சொல்றேன்? 1ன்னு கொடுத்தேன். 1.x × 1 என்னது? 1. 1.5 என்னாச்சு கூட்டினா? என்னாச்சு வேல்யூ? 2.5. 1.5 1 0.5 1 2 3 3. அவ்வளவுதான். இது முழு என்ன இப்ப ஏன்னா 0.5ன்றது முழுசா மாத்ததுக்கு நான் என்ன செய்யறேன்? 2ஆல பெருக்கணும். எல்லாத்தையும் இது 2ஆல பெருக்கணும். எல்லாத்தையும் 2ஆல பெருக்கணும். 1 2 3 3:2:1. அப்ப என்னாச்சு? 6. அவ்வளவுதான். இதுதான் இங்க வந்திருக்குது. எங்க இங்க 3:2:1. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எப்படி போடணும் சொல்லல. நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் ஏன் எப்படி எடுத்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படிதான் அவன் அப்போர்ஷன் பண்ணிருக்கிறான் அப்படின்றது. அப்ப ப்ரொடக்ஷன் ஆனது இங்க சொல்லியாச்சு. எத்தனை? 600 யூனிட்ஸ். எவ்வளவுங்க? 600 யூனிட்ஸ் 150. அப்ப 3 எடுத்துட்டேன். 6 3 18. 150 × 2 200 × 1. கிளியரா? அப்ப ரேஷியோ வந்து 18:3:2ன்ற அழகான விஷயத்தை நான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டேன். கிளியரா? இது வந்து எதுக்குன்னா ஒன்லி ஃபார் மெட்டீரியல் தான். நான் ப்ரொடக்ஷனுக்கு இதுக்கு போக லேபருக்கு நான் போகவே இல்லை. லேபருக்கு நான் போகவில்லை. இது வந்து என்னதான் ப்ரொடக்ஷனுக்கு ரா மெட்டீரியலுக்கும் ப்ரொடக்ஷன் தான் போகிறோம். லேபருக்கு நான் போகல. புரியுதுங்களா? சரி, அடுத்தது வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்த சேம் கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் லேபர். அப்போ லேபர் ரெக்வயர்ட் பை ஹவர். அப்போ எனக்கு அது தெரியாது. தட் இஸ் கால்ட் என்னதான் சொல்ல முடியுதுக்கு? எக்ஸ் வைக்கும்போது அது எக்ஸ் தான். தட் இஸ் ஒய்ன்னு நம்ம சொல்றாங்க. அதேதான் 3 மடங்கு போடுங்க பாருங்க. 1.5 டைம்ஸ் இல்லையா? மெட்டீரியலுக்கு டபுள் டைம் நீட் ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் 1 × டபுள் டைம். அப்போ அதே தான் அங்கேயும் அதே தான் வந்துருக்கும் பாருங்க. 3y டபுள் டைம். தென் பை ப்ராடக்ட் C requires 0.5 hours for labor. So by product B requires y hours for labor. Let by product B requires y hours of labor. Hours எனக்கு தெரியாது. அப்ப இது என்ன சொல்லிட்டான்? yன்றது ஹவர்ஸ். அப்ப b க்கு தான் 1 ஹவர்ஸ் தேவைப்படுது. b ஏ பேஸ் ஹவர்ஸ் தான் எல்லாமே போறாங்க. அப்ப b 1 வச்சுக்கோ. b 1னா அவனுக்கு என்ன வரும்? புரியுது? அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா மெயின் ப்ராடக்ட் A requires 2. B ல 2 மடங்கு, C ல 1 மடங்கு. மொத்தம் எத்தனை ஆயிடுச்சுங்க? 3. இவன் 1 மடங்கு. இதுல வந்து அந்த 0.5 டபுள் ஆஃப் அப்ப இங்க பண்ணணும். ப்ராடக்ட் A requires 2 × y plus 0.5 is equal to 3y. 0.5 ya C க்கு ya y ல 2%. ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன ஆயிடுச்சு? அங்கதான் நல்லா கவனிக்கணும். ப்ராடக்ட் A requires double the time needed for
ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒன் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் பி அண்ட் ஒன் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் சி ரெண்டுத்தையும் கூட்டி பிஎஸ்சி கூட்டி ரெண்டால பெருக்கும். நீங்க என்ன செஞ்சுறீங்க, நீங்க வந்து பியோட பெருக்கி ரெண்டா பெருக்கி அதுல ஒண்ணா கொண்டு வந்து தப்பு வரும். எல்லாத்தையும் தப்புன்னு என்ன பண்ணுவாங்க நான் சொல்லிடுறேன். யூஸ்வலா எல்லாமே செய்யக்கூடிய தப்புனா இது ஒண்ணு வந்து பி இது ரெண்டால அப்ப 2 வந்துரும். அப்ப சி ஓட 1.5 அப்ப எல்லாம் 2.5 போட்டுவாங்க ஆன்சர் தான். அவன் அப்படி சொல்லல, பியும் சியும் கூட்டு எவ்வளவு வருது 1.5 அதுல 2 மடங்கு. நல்லா புரியுதுங்க, அதுல 2 பியும் சியும் கூட்டு அது எத்தனை வருது 1.5 அது 2 மடங்கு. அப்ப 3 புரிஞ்சுதுங்களா? அப்ப 3 கூட 2.5 தப்புன்னு நான் சொல்ல வரேன். கரெக்டா சி அப்ப பாத்தீங்கன்னா திருப்பி ரவுண்ட் ஃபிகரா பண்ணுங்க. ஏன் சார் 6 சார் அப்படி விட்டுறலாம். 3 1 3 2 1 முக்கிய ஃபிகரா பண்றதுக்கு என்ன செய்றாங்க அவன் 6:2:1 சொல்ல தவறு கிடையாது. இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் வர போறோம். எப்படி போட்டாலும் உங்க ஆன்சர் கரெக்டா வந்துரும். இப்ப அதுதான் 600 150 what is 600 sir? That is we have got a production units. அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்க்கு தான் லேபர் செலவாகும். லேபர் சொல்லியாச்சு 36,200 கிளியரா சொல்லியாச்சு. ஆனால் இது கஷ்டமானது. அதாவது ஒரு பேருக்கு நம்ம பார்க்கும்போது அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும். என்ன கேட்க வரான், அவன் என்ன கேட்க வரான், ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியலுக்கு இது வந்து லேபர் என்னங்க. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இடத்துல வந்து எது தேவைன்னா ஓவர் ஹெட் அப்சர்வேஷன் தேவையே கிடையாது. ஸோ இப்போ இங்க தேவையில்லைன்னு சொன்னேன், ஆப்ரேஷன் தேவையில்லை. பட் இங்க என்ன செய்ய அப்ரோச்மெண்ட் இனிமேல் ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஷோயிங் அப்ரோச்மெண்ட் ஆஃப் ஜாயின் காஸ்ட் எவ்வளவு 4,600 4,100 6,000 மிடில் 4,600 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. லேபருக்கு 4,100 பவர் கட்ஸுக்கு 6,000. பவர் கட்ஸ் தான் உடனே கொடுத்தேன் 6:1:1. இது எங்க தேவையில்லை, இங்க தேவை 6 அப்படியே தூக்கி போட்ட வேண்டாம். பட் இது மெட்டீரியலுக்கு நீங்க முடிச்சிட்டீங்க எவ்வளவு 18:3:2 அடுத்து 36:3:2 இல்லைங்களா? அது என்ன 0 எடுத்துக்கிட்டு வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வந்துச்சுன்னா பர்சன்டேஜ் வச்சு நீங்க போட்டா யூ வில் கெட் அன் ஆன்சர். ஸோ 3,600 வந்துச்சு. பை ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட்டுக்கு 3,600. ஏன் சார் மெயின் ப்ராடக்ட்டுக்கு 3,600? ஏன்னா டோட்டல் 4,600ல இதுதான் மெயின் ப்ராடக்ட். ஏக்கு தான் மெயின் ப்ராடக்ட். ஏதான் மெயின் ப்ராடக்ட் பிசி என்னது? அப்ப 4,600 மெயின் ப்ராடக்ட் தான் 3,600 ஆகுது. நம்ம எல்லாத்தையும் போட்டுங்க 3,600 4,600 4,600 3,600 2,400 5,290 6,000. ஸோ இப்போ எல்லாத்தையும் இதான் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா இல்லையா தெரியல. திருப்பி அகைன் ஐ டெல் யூ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ A chemical process yields 60 materials. It is the main product. C product 20 wastage 5 இல்லையா? சரி இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு 1.5% பிலையும் சிஏக்கு தேவைப்படுது, 1.5% பில தேவைப்படுது. அதனால தான் என்ன செய்யணும் 1.5% பி எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்றது தட் இஸ் பி இது ஒன்று தான். ஆனால் சிக்கு எவ்வளோ தேவைப்படுது, உன்னோட 0.5 தான் எனக்கு தேவைப்படுது. அதே மாதிரி லேபர் எடுக்கும் பொழுது உன்னோடது எதையும் சியும் ஏவும் பியும் சேர்த்து ஏக்கு வந்து 2 மடங்கு தேவைப்படுது. ஆனால் சிக்கு வந்து பியோட 1 மடங்கு தான் தேவைப்படுது. சரி, அரை மடங்கு தான் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ அதையே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது 2 தான் நீங்க கால்குலேஷன் கஷ்டமானது. கால்குலேஷன் முடிச்சிட்டாவே என்னது இது ஈஸி. அப்போ எங்க தான் மேட்ரு உங்களுக்கு இங்க தான் வந்து இக்கு வைக்கிறான். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க ரொம்ப கவனமாக வார்த்தை விளையாட்டு தான் இது. அப்ப வார்த்தை விளையாட்டு இருந்தாலும் நம்ம வார்த்தையில வந்து அவன் எவ்வளவு விளையாண்டாலும் நம்ம என்ன செய்ய போறது இல்லை, குழம்பிக்க போறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளியரா போட்டு செகண்ட் வருதுன்னு சொல்லியாச்சு. ஒய்ன்றது வந்து ஹவர்ஸ்னு கொடுத்துருச்சு. பியோட ஹவர்ஸ் ஒய்னு ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா இந்த 1 பாதிதான் இந்த எக்ஸ் இது சி இது இல்லைங்களா? அப்ப 1 + 0.2 சேர்த்து தான் 2 மடங்கு யாருக்கு ஏக்கு. அப்ப 3. அப்ப 3:1:0.5 இது 2ஆல பிரிச்சு சொல்றீங்க. அப்ப 6:2. You understand that?